கொடநாடு வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சயான் கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற்றது. இதில் முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் சயான், வாளையூர் மனோஜ், சந்தோஷ் சுவாமி, மனோசாமி, திபு, ஜிதின் ஜாய் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் நடைபெற்ற போது காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். அதே போல கணினி ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். இன்று முக்கிய குற்றவாளியான சயான் காந்திபுரம் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய தலைவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வர சிபிசிஐடி காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். அதே போல தொலைபேசி தொடர்புகளை சேகரிப்பதில் சட்ட சிக்கல் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து 2 தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளது. சமூக வலைதள செயலி மூலமாக பேசியுள்ளதாகவும் அதனை சேகரிப்பதிலும் சிக்கல் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நன்றி நேசராஜ் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.